السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியமிகுந்த சமுதாயமாக இல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினே இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சொர்க்கம் என்கிற தலைப்பிற்கீழாக தொடர்ச்சியான வகுப்புகளில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் எவ்வாறு இருக்கும், அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதனுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வகுப்புகளில் பார்த்து வருகிறோம். ஒரு சொர்க்கவாதியினுடைய மரணம் எவ்வாறு அமையும், ஒரு சொர்க்கவாதியினுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும், அவருடைய மரணம் எவ்வாறு அமையும், அவருடைய ரூஹ் வானலோகத்தை நோக்கி எவ்வாறு உயர்த்தப்படும், அவருடைய ஜனாசாவை மக்கள் தூக்கி எடுத்து செல்லும் பொழுது எவ்வாறு அந்த சொர்க்கவாதி பேசுவார், அந்த சொர்க்கவாதியினுடைய மன்னரை எவ்வாறு இருக்கும், அந்த சொர்க்கவாதி நாளை மறுமையில் மனிதர்கள் நிற்கக்கூடிய அரசாத்து கியாமா நீண்ட நாட்கள் நிற்கக்கூடிய அந்த மஹ்ஷரில் அந்த நெருக்கடியான சூழலில் தங்கள் பாவங்கள் செய்த மக்கள் தங்களுடைய நிலைகளை குறித்து கவலையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். சொர்க்கம் கொடுப்பதற்கு முன்பதாகவே அல்லாஹ்வினுடைய ஒரு கண்ணியம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த 7 கூட்டத்தார்கள் அந்த அர்ஷுக்கு கீழாக இருக்கக்கூடிய நிழலில் விசாரணை எதிர்பார்த்த வண்ணம், அல்லாஹுடைய தீர்ப்பை எதிர்பார்த்த வண்ணம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். விசாரணை ஆரம்பம் செய்யாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பான். அல்லாஹுடைய வருகை என்பது மஹ்ஷரில் வரும். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மலக்குமாருடைய அணிவகுப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஹ்ஷரில் வருகை தருவான். அல்லாஹ் விசாரணை செய்யாமல் இருப்பான். மிக கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். மிக கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் வருகை தந்து சிபாரிசு செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வை அதிகம் புகழுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை ஆரம்பம் செய்வான். அதற்கு ஆரம்பமாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்வான், அதுகில் மின் உம்மத்திக், உங்களுடைய உம்மத்திலிருந்து மக்களை நுழைவிக்க செய்யுங்கள். மல்ல ஹிசாப அலைஹிம், அவர்கள் மீது எந்த விதமான விசாரணையும் இல்லை. யாரெல்லாம் விசாரணை இல்லாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்கள், அவர்களை பாபுல் ஐமன் என்கிற வாசல் வழியாக நீங்கள் நுழைவிக்க செய்யுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுவான். கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த வாசல் வழியாக, எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, அந்த மக்களுக்கு எந்த அதாபும் கிடையாது. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய
ஒரு சிறப்பான மக்கள் தான் அவர்கள். அவர்களை குறித்து நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். அறிஞர்கள் அவர்களை அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள், அவர்கள் தான் முந்தியவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த முந்திய கூட்டத்தார்கள் யார்? அந்த முந்திய கூட்டத்தார்கள் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்த மக்கள், இன்னும் நன்மையில் மிக கடுமையாக விரையக்கூடிய மக்கள். உலகத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும், ஆனால் அவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள், அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மறுமை சார்ந்தே இருக்கும். நன்மை என்றால் போட்டி போடக்கூடிய வகையில் அந்த மக்கள் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன அருள்கொடைகளை வழங்குவார் என்பதை சூரா வாக்கியாவுடைய 10வது வசனத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறார். அஸ்ஸாபிகூன அஸ்ஸாபிகூன், முந்தியவர்கள், அவர்கள்தான் முந்தியவர்கள். உலைக்கல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமான மக்கள். அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய அந்த உன்னதமான மக்கள் தான் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்துக்குரிய மக்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அருள்கொடைகள் கொட்டக்கூடிய, நிஅமத்துகள் நிறைந்த அந்த சொர்க்கம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். அருள்கொடைகள் கொட்டக்கூடிய அந்த சொர்க்கம், அந்த சாபிகூன் அஸ்ஸாபிகூன் வரக்கூடிய அந்த மக்களுக்கு வழங்கப்படும். சுல்லத்து மினல் அவ்வலீன், அதில் முதலாவதாக செல்லக்கூடிய மக்களில் அதிகமான பேர் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சலஃப்கள் என்று ஆரம்பத்தில் வரக்கூடிய மக்கள் அதிகமாக செல்வார்கள். வ கலீலு மினல் ஆகிரீன், இறுதியாக வரக்கூடியவர்களில் குறைவான மக்கள் அந்த அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூனில் இருப்பார்கள். அல்லாஹ் எந்த நிஅமத்துகளை எல்லாம் சொர்க்கத்தில் அவர்களுக்கு வழங்குகிறான். அலா சுர்ரி மௌதூன, ஆபரணங்களால் துடைக்கப்பட்ட அந்த மெத்தைகள் அவர்களுக்கு, கட்டில்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தில் போடப்படும். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், அவர்கள் சாய்ந்தவர்களாக அதன் மீது ஒருவருக்கொருவர் எதிர்நோக்கியவர்களாக சந்தோஷமாக இருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தான் முஹல்லதூன், அவர்களை சுற்றி சிதறவிடப்பட்ட முத்துக்களை போன்று சிறுவர்கள் அல்லாஹ் ஹித்மத் செய்வதற்காக வேலையாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்திருப்பான். அவர்கள் சாய்ந்து கட்டிலில் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த ஹித்மத் செய்யக்கூடிய அந்த சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த சிறுவர்கள் பி அக்வாபின் வ அபாரீக் வ கஅஸின் மின் மாஇன், கூஜாக்களை, கிண்ணங்களை, இன்னும் குவாலைகளை எடுத்துக்கொண்டு அதில் மதுவை எடுத்துக்கொண்டு அந்த சொர்க்கவாதிகளுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்சிஃபூன், அந்த சொர்க்கவாதி அந்த மதுவை குடிப்பார். அந்த மதுவினூடாக அவருக்கு தலைவலியும் ஏற்படாது, அறிவும் பேதலிக்காது. வஃபாகிஹத் மிம்மா தஹய்யரூன், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய, அவர்கள் விரும்பக்கூடிய பழங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு முன்னால் கொண்டு வருவார். அவர்கள் விரும்பிய பழங்கள் அனைத்தும் சொர்க்கத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். வலஹ்மி தொய்ரி மிம்மா யஸ்தஹூன், மாமிசங்கள், அவர்கள் விரும்பக்கூடிய பறவையின் மாமிசங்கள் அங்கே கிடைக்கும். வஹூர் நஈம், ஹூர் நஈம் பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குவார். சென்ற வகுப்பில் நாம் அந்த ஹூர் நஈம் பெண்களை குறித்து பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாதிக்கு முதலாவதாக எத்தனை ஹூர் நஈம்களை திருமணம் முடித்து கொடுப்பான்? 2 ஹூர் நஈம்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் முடித்து கொடுப்பான். அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் அழகிய முறையிலே அவர்களை பட்டியலிடுகிறார். கஅம்சாலில் லுஅ்லுஇல் மக்னூன், அவர்கள் பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மக்களாக அந்த ஹூர் நஈம்கள் இருப்பார்கள். பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததற்கான கூலியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருள் நிறைந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅஸீமா, அந்த சொர்க்கத்தில் அவர்கள் கெட்ட வார்த்தைகள், வீணான பேச்சுகளை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, உங்களுக்கு சலாம், உங்களுக்கு சலாம் என்கிற அமைதி, உங்களுக்கான அமைதி உருவாகட்டும், உங்களுக்கான அமைதி உருவாக்கட்டும் என்ற வார்த்தையை தவிர அந்த சொர்க்கத்தில் எந்த விதமான வீணான பேச்சுகளோ, கவலை அடையக்கூடிய பேச்சுகளோ, கஷ்டமான பேச்சுகளோ அந்த சொர்க்கவாதிகள் கேட்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்திய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான அருள்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கியாவில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இதுதான் ஒரு சொர்க்கவாதி, இதுதான் ஒரு சிறப்பான மகிழ்ச்சி கொண்ட ஒரு உன்னதமான ஒரு சொர்க்கவாதி. இந்த ஒரு நிலையை அடைவதற்கு இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மிகப்பெரிய அழியாத இந்த நிஅமத்தை பெறுவதற்கான வழிகளில் நம்மை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் தான் அரபியில் சொல்லுவார்கள், உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தாள், யா இப்ன ஆதம் பாக்கியன், அழுதவர்களாக. உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ ஒரு அழுத குழந்தையாக இருந்தாய், அப்படித்தானே? ஒரு தாய் ஒரு குழந்தை ஈன்ற உடனே அந்த குழந்தை என்பது அழும். மக்கள் எல்லாம் அவனை சுற்றி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். மக்கள் அவனை சுற்றி சிரித்துக் கொண்டிருப்பார்கள். ஃபஜ்ஹதி நஃப்ஸிக், உன்னுடைய நஃப்ஸை கொண்டு நீ முற்படுத்திக் கொள், முயற்சி செய்து கொள். அன் தகூன இதா பகவ் ஃபி யௌமி மௌத்திக், உன்னுடைய மரணத்தின் பொழுது மக்கள் சுற்றி அழுவார்கள். உன்னுடைய மரணம் உன்னை சங்கமிக்கும் பொழுது மக்கள் உன்னை சுற்றி அழுவார்கள். அல்லாஹிகன் மஸ்ரூரா, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னுடைய தாய் உன்னை ஈன்றெடுக்கும் பொழுது நீ அழுதாய், உன்னை சுற்றி மக்கள் எல்லாம் சிரித்தார்கள். அதுவே உன்னுடைய நஃப்ஸோடு நீ முயற்சி செய்து கொள். ஒரு நாள் வரும், உன்னுடைய மரணம் உன்னை தொட்டுக்கொள்ளும், நீ மௌத்தாய் கிடப்பாய், உன்னை சுற்றி மக்கள் எல்லாம் கவலையோடு இருப்பார்கள், அழுவார்கள். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் ஹால் முஸ்லிம், ஹால் முத்தகீன், முத்தகியுடன் நிலையாக இந்த அரபு வார்த்தைகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, சந்தோஷமான மரணம் என்பது ஒரு சொர்க்கவாதியின் மரணம். அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புகளையும் கண்ணியங்களையும் தரஜாவுடைய உயர்வுகளையும் அல்லாஹ் அந்த ரஜுல் சாலிஹ், அந்த சாலிஹான மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குகிறார். அன்பிற்கினியவர்களை, இந்த அமர்வில் மிக முக்கியமான சொர்க்கத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இது படிக்காமல் நாம் முழுமையாக சொர்க்கத்தை படிக்க முடியாது. அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவுகள். சொர்க்கத்திற்கு எத்தனை கதவுகள், அந்த கதவுகளுடைய விசாலம் என்ன, ஹதீஸ்களில் வந்த சொர்க்கம், அந்த 8 சொர்க்கத்தின் வாசல்கள் என்ன என்ன பெயர்கள், அதில் யார் நுழைவார், அந்த சொர்க்கம் அந்த வாசல் எப்பொழுது திறக்கப்படும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். சொர்க்கத்திற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசல்களை வைத்திருக்கிறார். சொர்க்கத்திற்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாசல்களை வைத்திருக்கிறான். எத்தனை வாசல்? 8 வாசல். நரகத்திற்கு எத்தனை வாசல்? 7 வாசல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு 8 வாசலை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3257வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஃபில் ஜன்னதி 8 அப்வாபி, சொர்க்கத்தில் அல்லாஹ் 8 வாசல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சொர்க்கத்தில் 8 வாசல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அதற்குள்ளதாகத்தான் மனிதர்கள் நுழைவார்கள். சொர்க்கவாதிகள் அதற்குள்ளதாகத்தான் நுழைவார்கள். அந்த 8 வாசலும் தான் அந்த 100 தரஜாவுடைய சொர்க்கத்திற்கான நுழைவாய்க்கு. அதற்கு மேலாக யாரும் எந்த வாசல் வழியாகவும் நுழைய முடியாது. அந்த 8 வாசலும் தான் அந்த 100 சொர்க்கத்திற்கான 100 தரஜாவுக்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த சொர்க்க வாசலினுடைய அகலம் எவ்வாறு இருக்கும்? இந்த வாசல் எவ்வளவு ஒரு மனிதன் உள்ளே நுழைய வேண்டும் அந்த வகையில் வடிவமைத்திருக்கிறார்கள். ஆனால் சொர்க்க வாசல் எவ்வளவு விசாலமாக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அதற்குள்ளே செல்ல வேண்டும். அப்ப எவ்வளவு பெரிய வாசலாக அது இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தி அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 4712வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 194வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மத் பியதிஹி,
இந்த முஹம்மதுடைய உயிர் யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னமா பைன, சொர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வாசல், அந்த வாசலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரம் என்பது கமா பைன மக்கத வ புஸ்ரா, மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் இடைப்பட்ட தூரம். மக்காவுக்கும், மக்கா நமக்கு தெரியும், மக்கா காபத்துல்லா இருக்குல்ல, மக்கா, அதற்கும் புஸ்ரா சிரியா, அதற்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு அகலமோ அந்த அகலமாகத்தான் சொர்க்கத்தினுடைய வாசல் அகலம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அதனுடைய தூரமாக 800 மைலை சொல்கிறார்கள். அல்லாஹு அலம். ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு ஆய்வுகளில் அறிஞர்கள் சொல்வது 800 மைல் ஒரு சொர்க்கத்தினுடைய வாசலினுடைய அகலம். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பேர் அதுக்குள்ள போகணும். அந்த அளவுக்கான விசாரம் படைத்ததாக அந்த சொர்க்கம் இருக்கும். இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் அஹ்மத் அவர்கள் 11239வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த விசாரத்தன்மை, இரு வாயிலுக்கிடையில் இருக்கக்கூடிய தூரம் என்பது கமசீரத்தி 40 சனா, 40 ஆண்டுகள் ஒரு பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரம். இந்த சொர்க்கத்தினுடைய வாசல், அதனுடைய தூரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 40 ஆண்டுகள் ஒரு பயணித்தால் எவ்வளவு தூரத்தை எட்டுவானோ அந்த தூரத்தை போன்றுதான் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் விசாலம் என்பது இருக்கும். ஏன்னா அவ்வளவு மக்கள் அல்லாஹுடைய அருளால், அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்று நுழையக்கூடிய ஒரு உன்னதமான இடம் சொர்க்கம். அவருடைய விசாலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி தான், தூரம் தான் சொர்க்கத்தினுடைய வாசலுடைய தூரம். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், இமாம் முஹம்மது அவர்கள் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸில் 40 ஆண்டுகள் ஒரு பயணம் செய்தார். ஒரு பயணியுடைய தூரம் சொர்க்கத்தினுடைய வாசலாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இப்ப 8 வாசல்கள், அதனுடைய அகலம். மூன்றாவதாக அஸ்மாஉ அபுவாப், அந்த கதவுகளுடைய பெயர்கள் என்ன, இந்த 8 வாசல்களுடைய பெயர்கள் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸில் அந்த வாசல்களை தொடர்ச்சியாக சொல்லி இருக்கிறார். இன்னும் சில ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்துவமாக அந்த வாசல்களை சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அறிஞர்கள் அந்த ஹதீஸை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்து 8 வாசல்களின் பெயர்களையும் ஹதீஸை கொண்டு அவர்கள் ஆய்வு செய்து முடித்து வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் 4 வாசல்களை முதலாவதாக ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 3666வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 1027வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜோடியாக தர்மம் செய்வாரோ, ஜோடியாக 2 தீனார்கள், 2 குதிரைகள், 2 ஆடைகள், யார் அந்த தர்மங்களை செய்வாரோ சொர்க்கத்திலிருந்து அவருக்கான ஒரு அழைப்பு வரும், யா அப்தல்லா, ஓ அல்லாஹ்வின் அடிமையே, அதா கைருன், இது சிறந்தது என்பதாக. யார் ஜோடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஜோடியாக 2 விடயமாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார், 2 திர்ஹம், 2 ஆடை, 2 குதிரைகள் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் சொர்க்கத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் சொல்லுவார், யா அப்தல்லா, ஓ அல்லாஹ்வினுடைய அடிமையே, ஹாதா கைருன், இதுதான் சிறந்தது. அதுக்கு 2 கொடுப்பதில் இமாம் நபவி ரஹ்மஹுல்லாஹ் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். இது 2 சொல்வதோடு இருந்தாலும் அதிகமாக அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்வதை இது குறிக்கிறது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது சொர்க்கத்தின் வாயிலிருந்து ஒரு அழைப்பாளர் உங்களை அழைக்குகிறார், யா அப்தல்லா, ஹாதா கைருன், நீ சிறந்த ஒன்றை செய்கிறாய், உன்னிடத்திலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் பொருளாதாரம், நேரங்கள், உன்னுடைய இல்முகள் அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்கப்படுகிறது என்கிற ஒரு உன்னதமான செய்தியை சொர்க்கவாசலில் இருந்து ஒரு மனிதர் அடைந்து கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி துஇய மின் பாபிஸ் ஸலா,
எந்த ஒரு மனிதர் தொழுகையை தொடர்ச்சியாக தொழுகிறார், அவர் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். முதல் வாசலின் பெயர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாபு ஸலா, முதல் வாசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறார்கள், தொழக்கூடியவர்கள், தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு தொழக்கூடியவர்கள், அந்த மக்கள் இந்த உலகத்தில் தொழுகையை எந்த காரணத்திற்காகவும் விடாத மக்கள், தொழுகை பாதுகாப்பது, தொழுகை நிலைநிறுத்துவது, தொழுகை பயபக்தியோடு தொழுவது, அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உன்னத கண்ணியத்தின் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பெறுவார்கள். இந்த உலகத்தில் தொழுகையாளியாக மௌத்தானால் மிக பெரும் கண்ணியம் மறுமையில் இருக்கிறது. தொழுகையாளிகளுக்கான மிக பெரும் கண்ணியம் பாபு ஸலா, தொழுகை என்கிற வாசல் வழியாக அவருடைய பேர் அழைக்கப்படும். இம்ரான், அப்துல்லா, அபூபக்கர் என்கிற பெயர் சொர்க்க வாயில் வழியாக அந்த ஸலா, அந்த தொழுகையின் வாசல் வழியாக அவருடைய பேர் அழைக்கப்படும். இவர் அதற்குள்ளே சந்தோஷமாக செல்லலாம். அந்த மிக உன்னதமான வாசல் தொழுகையின் வாசல். சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை அவ்வளவு பேணுதலாக தொழ வேண்டும். எப்படி தண்ணீர் இல்லாமல் மீன் வாழ முடியாதோ அது மாதிரி தான் ஒரு முஃமின் தொழுகை இல்லாமல் வாழ முடியாது. தொழுகை இல்லாமல் அவனுடைய வாழ்வாதாரம் இல்லை, வாழ்க்கையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் என்ன? அவனை வணங்குவதற்கு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், அவனை வணங்குவதற்காகத்தான். அதான் மக்சத். மக்சத், நோக்கமே அல்லாஹ் வணங்குவதற்கு. அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தால் அந்த வணங்குவதற்கான அந்த காரணங்கள் இருக்கிறதே, அதை அல்லாஹ் வழங்குவான். அதனால தான் தொழுகைக்கு பின்னால் நம்முடைய வாழ்வாதாரம் மறைந்திருப்பதை மனிதன் மறக்குகிறார். தொழுகையில் தான் நம்முடைய வாழ்வாதாரம். சார்மியர்கள்ட்டெல்லாம் கேள்வி கேட்பாங்க. முஃப்தி மீன்கிட்ட வாழ் கேள்வி கேட்பார். முஃப்தி மீன் உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, வாழ்க்கைக்கு என்ன பண்றீங்க, இங்க வாழ்றதுக்கு என்ன செய்யறீங்க? அவர் சொன்னா, நான் தொழுறேன், நல்லா தொழுறேன், அவ்வளோ. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு என்ன செய்கிறேன்? நான் தொழுகிறேன், அல்லாஹ்வை தொழுகிறேன். அல்லாஹ்வை தொழக்கூடிய காரணத்தால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் உடுத்துகிறேன், என்னுடைய வாழ்க்கை இன்பங்கள். அல்லாஹ்வை தொழுவதான் சொல்கிறேன். முதலில் தொழுகை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது தொழுகை நாம் நிலைநிறுத்த வேண்டும். அதை வீணடிக்க கூடாது. மன இச்சை தோன்றியதை போன்று தொழுவதும், நேரம் கணக்கு இல்லாமல் தொழுவது இது அல்ல. மூன்றாவது பயபக்தியோடு குஷூ இருக்க வேண்டும். பயபக்தியோடு உலகத்தினுடைய அந்த முழு விதமான தொடர்புகளை துண்டித்து மனிதன் தொழுகையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தொழுகையில் தான், கையை கட்டினால்தான் ஒட்டுமொத்தமான உலக சிந்தனைகளும் தொழுகையில் வருகிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஒரு மனிதர் வருவார். வந்து கேட்பார், இமாம் அவர்களே, நான் ஒரு பொருளை வைத்திருந்தேன், இது காணவில்லை. இமாம் அவர் சொன்னார், 2 ரக்காத் தொழுங்கள் என்று. அவர் கொஞ்சம் புரியவில்லை. என்ன 2 ரக்காத் தொழுக என்று சொல்கிறார் சொல்லி முதல் தக்பீரை கெட்டுகிறார். கெட்டிக்கொண்டே இருக்க திடீரென்று எழுப்பி அப்படியே ஓடிவிட்டார். மீண்டும் இமாம் இடத்தில் வருகிறார்கள். இமாம் அவர்களே, என்னுடைய பொருள் கிடைத்து விட்டது. எப்படி தெரியும்? தக்பீர் கெட்டோன்னு தெரியும். இமாம் சொல்லிட்டார், ஷைத்தான் மிக கடுமையாக விளையாடக்கூடிய இடம் எது? தொழுகை. ஹன்சல், ஹன்னாஸ், ஹின்சின் என்கிற ஒரு ஜின், ஒரு ஷைத்தான் தொழுகையில் வழிகெடுக்கக்கூடிய, மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் அவன் இருப்பான். அப்ப தொழுகையை பயபக்தியோடு தொழக்கூடியவர்களாக முதலில் தொழுகையை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது தொழுகையை வீணடிக்காமல் நிலைநிறுத்த வேண்டும். மூன்றாவது பயபக்தியோடு தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இத்தகைய மக்கள் ஃபர்லான தொழுகைகள், உபரியான தொழுகைகள், சுன்னத்தான நஃபீலான தொழுகைகள், இதையெல்லாம் பேணி தொழுகிறார். அவருடைய சக்திக்கு உட்பட்டவரை அவர் ஏன்று அல்லாஹ்வுக்காக அந்த தொழுகைகளை தொழுதால்
பாபு ஸலா, தொழுகையுடைய வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது மக்களை சொல்கிறார்கள், ஒமன் கான மின் அஹ்லில் ஜிஹாதி துஇய மின் பாபில் ஜிஹாத். எந்த ஒரு மனிதர் ஜிஹாத் இருக்கிறாரோ அவர் ஜிஹாதுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய மக்கள், முயற்சி செய்யக்கூடிய மக்கள், அந்த மக்கள் நிச்சயமாக பாபுல் ஜிஹாத், ஜிஹாதுடைய வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார். கூட்டம் கூட்டமாக சுஹதாக்கள் அந்த வாசல் வழியாக கண்ணியமான முறையில் அல்லாஹ்வுடைய அருளோடு நுழைவார்கள். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் கான மின் அஹ்லி ஸியாமி துஇய மின் பாபிர் ரையான். எந்த ஒரு மனிதர் நோன்பு பிடிக்கிறாரோ, எந்த ஒரு மனிதர் நோன்பு உடையவராக இருக்கிறாரோ அவர் ரையான் என்கிற வாசல் வழியாக நுழைவிக்கப்படுவார். ரையான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கதவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரியுடைய 1896வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது. யுகால லஹு அர்-ரையான், அந்த வாசலின் பெயர் அர்-ரையான். யதுகுலு மின்ஹு அஸ்-ஸாயிமூன யௌமல் கியாமா, நோன்பாளிகள் அந்த கதவின் உள்ளாக செல்வார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்கள் அல்லாமல் வேறு யாருமே அந்த வாசல் வழியாக செல்ல முடியாது. அர்-ரையான் என்கிற அந்த வாசல், அந்த வாசல் வழியாக செல்லக்கூடிய மக்கள் ஸாயிமூன், நோன்பாளிகள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, ரமலான் அல்லாத மாதத்தில் சுன்னத்தா நஃபீலா நோன்புகளை நோக்கக்கூடிய அந்த மக்கள் செல்லக்கூடிய அந்த உன்னதமான இடம் நோன்பு. நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அர்-ரையான் என்கிற வாசலில் நுழைவிக்கப்படுவார்கள். இன்னும் சில அறிஞர்கள் முதலாவதாக மக்கள் ஜிஹாதை விட, ஜிஹாதின் வாசல் நுழைவதற்கு முன்பதாகவே நுழையக்கூடிய ஒரு வாசலாக அர்-ரையான் நோன்பாளிகள் நுழைவார்கள். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். இரண்டு தோழர்கள், இரண்டு சகோதரர்கள், ஒருவர் ஜிஹாதில் ஆர்வம் கொண்டவர், இன்னொருவர் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடியவர். ஜிஹாதில் ஆர்வம் கொண்டவர் ஒரு வருடத்துக்கு முன்பதாகவே அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்திலே மரணமாகி விட்டார். ஒரு வருடத்திற்கு பிறகு இபாதத்தில் ஆர்வம் கொள்பவர் மரணமானார், படுக்கை சாதாரணமாக. இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பினான். அந்த ஜிஹாத், அந்த அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்த அந்த மனிதன் நிற்கிறார். சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் பொழுது மலக்குகள் தடுக்கிறார்கள். இது உங்களுக்கான நேரம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நேரம் இருக்கிறது. ஒரு கூட்டம் ஒரு பேட்சாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை உள்நுழைய செய்வார். அப்ப அவர் தடுக்கப்படுகிறார். ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு படுக்கையில் மரணித்தவர் சொர்க்கத்தின் வாசல் வழியாக அர்-ரையான் உள்ளாக நுழைகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விளக்கம் கேட்கப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் அதற்கு பிறகு மரணமானாரே வஅத்ரக ரமலான், ரமலானை அடைந்து கொண்டார். வஸாம வஸல்லா, அவர் நோன்பு பிடித்தார், தொழுதார். ரமலானை அடைந்தவருக்கான கண்ணிய மறுமை, அந்த ரமலானை அழகிய முறையில் பயன்படுத்தியவங்க மறுமையில் அர்-ரையான் என்கிற வாசல் வழியாக அவர் நுழைவிக்கப்படுவார்கள். ஃபைதா தஹலு, அவர் நுழைந்ததற்கு பிறகு உகுலிக, அது மூடிவிடும். ஃபலம் யதுகுலு மின்ஹு அஹதுன், அதற்கு பிறகு யாருமே அந்த வாசல் வழியாக நுழைய முடியாது. இப்ப நோன்புகளை நேசித்து நமீமா, கோல் சொல்லாமல், கீபத் புறம் பேசாமல் அது இருக்கணும். நோன்புனா சாதாரணமா வைக்கிறது இல்லை. இப்போ ஆஷுராவுடைய நோன்பு கூட வருது. இந்த நோன்புடைய அந்த குஷூ என்பது புறம் பேசாமல், கோல் பேசாமல், வீண் பேச்சுகள் பேசாமல், பொய் பேசாமல். அல்லது சில முன்னால் வாழ்ந்த மக்களுடைய நோன்புகளில் பெரும்பாலானது நான் பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு நோன்பு நான் பேச மாட்டேன். இந்த குஷூ இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கள் நோன்புடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஒமன் கான மின் அஹ்லி ஸதகத்தின் துஇய மின் பாபி ஸதகா,
எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் பாபு சதக்கா, சதக்காவுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மக்கள் மிக உன்னதமாக பாபு சதக்கா, சதக்காவினுடைய வாசல்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுத்த மக்கள் அந்த வாசல் வழியாக அவர்கள் செல்வாங்க. இந்த 4 செய்திகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன உடனே ஃபகால அபூ பக்ரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பி அபி அன்த வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஃபஹல் யதுஉ அஹது மின் தில்க அப்வாபின் குல்லிஹா, இந்த 8 வாசல் வழியாக யாராவது அழைக்கப்படுவார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொன்ன உடனே யா ரசூலுல்லாஹ், இந்த எல்லா வாசல் வழியாக, நீங்கள் சொன்ன இந்த 4 வாசல் வழியாக எந்த மனிதர் அழைக்கப்படுவார்? அழைக்கப்படுவாரா அவர்? ரசூலுல்லாஹ் நஅம், அழைக்கப்படுவார். சொர்க்கத்தின் எல்லா வாசல் வழியாகவும் அவர் பெயர் சொல்லும் விரும்பிய வாசல் வழியாக அவர் செல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஜூ அன் தகூன மின்ஹும், நான் ஆதரவு வைக்கிறேன் அவர்கள் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் அபூபக்கர். அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான ஒரு சஹாபி இல்ல, மாஷாஅல்லாஹ். அவர் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்த பங்களிப்பை போன்று எதையும் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் இருந்த அந்த உறுதி. ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க, எந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நன்மைகள் அதிகமாக இருப்பார்கள். நம்ம 2 வகுப்புக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, இந்த நாளில் யார் ஒருவர் ஜனாசாவை பின்தொடர்ந்தது, அன யா ரசூலல்லாஹ். இந்த நாளில் யார் ஒரு பசி உள்ளவருக்கு உணவு கொடுத்தது, அன யா ரசூலல்லாஹ். இந்த நாளில் யார் நோன்பு பிடித்திருக்கிறது, அன யா ரசூலல்லாஹ். இந்த நாளில் யார் ஒரு நோயாளியை விசாரித்தது, நலம் விசாரித்தது, அன யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்தினுடைய எல்லா அமல்களையும் அபூபக்கர் வைத்திருக்கிறாய். ஒரு நாள் தான் இத்தனை அமல். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஆதரவு வைக்க அபூபக்கர், நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகையின் வாசல், ஜிஹாதுடைய வாசல், ரய்யானுடைய வாசல், சதக்காவுடைய வாசல். தொழுகை வாசல் யார் செல்வார்? தொழுகையாளிகள். ஜிஹாதுடைய வாசலில் ஜிஹாதிகள், ரய்யானுடைய வாசலில் நோன்பாளிகள், இன்னும் சதக்காவுடைய வாசலில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மங்களை கொடுத்தவர்கள். அடுத்ததாக அறிஞர்கள் கொண்டு வரக்கூடிய 5வது வாசல் தான் பாபுல் பிர்ருல் வாலிதைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சில செய்திகளை பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அவருடைய பெற்றோர்கள் சம்பந்தமான செய்தியை, அவருடைய குடும்பம் சம்பந்தமான செய்தியை பேசுகிறார். இமாம் திர்மிதி அவர்கள் 1901வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இப்னு மாஜா அவர்கள் 3663வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை குறித்தும் தன்னுடைய பெற்றோர்கள் குறித்தும் பேசுகிறார். தன்னுடைய மனைவியை குறித்தும் பெற்றோர்கள் பேசும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah, உன்னுடைய பெற்றோர்கள். அல் வாலிது என்றால் ஃபாதருக்கு சொல்லப்படும். அறிஞர்கள் இதில் பெற்றோர்களை நீங்கள் உள்ளடக்கும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பெற்றோர்களை அது உள்ளடக்கும். அல் வாலிது அவ்ஸதுல் அப்வாபில் ஜன்னah, உன்னுடைய பெற்றோர்கள் தான் சொர்க்கத்தினுடைய நடுவாயில் அல்லது சிறந்த வாயில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் யார்? சொர்க்கத்தில் உன்னுடைய நடுவாயில் அல்லது சிறந்த வாயில். நீ விரும்பினால் அதை உடைக்கலாம், அல்லது நீ விரும்பினால் அதை பாதுகாக்கலாம். சுப்ஹான ரப்பி, நம்ம நிறைய மக்களுக்கு உலகத்தில் அந்த வாசல்கள் மூடப்பட்டுவிட்டது. உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்திய ஒரு சொர்க்கத்தினுடைய வாயிலாக உன்னுடைய பெற்றோர்கள். சொர்க்கத்தின் வாயில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ விரும்பினால் உடைக்கலாம், நீ விரும்பினால் பாதுகாக்கலாம்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார் மூத்தாகிறார், கடுமையாக அழுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கடுமையாக அழுகிறார். சஹாபாக்கள் வருகிறார்கள், யா இப்னு அப்பாஸ் அல் மௌத் ஹக்குன், மரணம் என்பது உண்மை என்று உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர் நீங்கள், இவ்வளவு கடுமையாக அழுகிறீர்களே. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல் மௌத் அஅரிஃப் அல் மௌத் ஹக்குன், எனக்கு தெரியும் மௌத் என்பது உண்மைதான் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஏற்படுத்திய உலகத்தினுடைய சொர்க்க வாயில் எனக்கு மூடப்பட்டு விட்டது என்பதை நினைத்தழுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வாயிலாக உலகத்தில் வைத்து என்னுடைய தாய் மௌத்தாகிய இந்த வாசல் இந்த உலகத்தை எனக்கு அடைக்கப்பட்டு விட்டது என்பதை நினைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஸத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய அவுஸத்துல் பாப், நடுவாயில் அல்லது சிறந்த வாயினுடைய பெற்றோர்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய மனிதர்கள், 5வது வாசலாக இருக்கக்கூடிய பாபுல் பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல்ல நடந்துக்கக்கூடிய அந்த வாயில் வழியாக சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்க செய்வார். ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்று பிர்ருல் வாலிதைன். தொழுகையில் சரியாக இருக்கிறோம், மார்க் அடிப்படைகள் சரியாக இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய முறையில் தவறளிக்கிறோம். ஹுகூகுல் இபாதில் சிறப்பாக இருக்கிறார், ஹுகூகுல்லாவில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சரியாக இருக்கிறார், ஆனால் இபாதத்துகளுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளில், குறிப்பாக பெற்றோர் விஷயத்தில் இன்றைக்கு அவன் தவறளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எத்தனை பெற்றோர்கள் தெரியும் நம்முடைய ஊர்களில் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், முதுமை தழுவி பல்வேறு மக்களிடத்தில் கையேந்தக்கூடியவர்கள். மகன் துபாயில், கத்தாரில், கல்ஃபில் நல்லாக சம்பாதித்துக் கொண்டிருப்பான், ஆனால் குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ஊரில் இருக்கிறார்கள், எந்த விதமான நஃபக்கா செலவினங்களும் கொடுக்காமல் அவர்களை ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனநிலைமை. பெற்றோர்களை ஒதுக்கி அவர்கள் வயதாகிவிட்டால் அவர்களை தூக்கி எறியக்கூடிய இல்லாமல் ரஹிம ரப்பி அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர மக்கள் இருக்கிறார்கள். சஅத் அல் காமிதி, உங்களுக்கு தெரியும் சஅத் அல் காமிதி. சஅத் அல் காமிதி மிகப்பெரிய காரி. யூடியூபில் அவருடைய கிராத் எல்லாம் இருக்கும், நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அவ்வளவு சிறந்த ஒரு காரி அவர். மக்காவில் ஒரு முறை 2 முறை தொழ வைத்திருப்பார். அவருக்கு மக்கா சவுதி கவர்மெண்ட் அவருக்கு லெட்டர் கொடுக்கிறாங்க, நீங்கள் இமாமத்திற்கு வர வேண்டும், தலைமை இமாமாக பணியாற்ற வேண்டும். சஅத் அல் காமிதிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு நீங்கள். அவர் சொன்னார், என்னால் வர முடியாது, என்னுடைய பெற்றோர்கள் தமாமில் இருக்கிறார்கள், அவர்கள் நான் அவர்களுக்கு அருகாமல் இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள், எனவே இந்த ஒரு பொறுப்புக்கு நான் தகுதியற்றவன், என்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அந்த இமாமத்துடைய பொறுப்பை அவர் திரும்ப கொடுத்தார்கள். அவர் கொடுத்த பேட்டி யூடியூபில் இருக்கும், அவர் கொடுத்த பேட்டி அவரே கொடுத்திருப்பார். நீங்க இப்படி ஏன் நீங்க இமாமத், அந்த மக்காவுடைய இமாம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்குரிய அல்லவா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரபலியம் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு கண்ணியமான இடம் அல்லவா அது. அவர் சொல்ல, அந்த தகுதிக்கு அந்த இடத்துக்கு நான் தகுதியான ஆள் இல்லை. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு ஒரு பணிவு, தவாது, எவ்வளவு பணிவு பாருங்க, எவ்வளவு பெரிய காரி, அவருடைய கிராத் எவ்வளவு அழகா இருக்கும், மாஷா அல்லாஹ். அப்ப அவர் அந்த தகுதியிலே ஷேக் சுதேசி நிற்கக்கூடிய இடத்தில், யாசர் தோசை நிற்கக்கூடிய இடத்தில், இன்னும் மக்காவுடைய காரியம் இருக்கக்கூடிய நான் இல்லை, என்னுடைய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள், அவர்களுக்கு அருகாமல் நான் இருப்பது என்ற காரணத்திற்காக அதை கொடுக்கிறேன். அந்த கவர்மெண்ட் திரும்ப சொன்னது, ஒரு கால் அல்லாஹ் உங்களுடைய பெற்றோருடைய உயிரில் அருள் செய்ய வேண்டும், பரக்கத் செய்ய வேண்டும் என்று. ஒரு கால் அவர்கள் மரணித்தால் நீங்கள் மீண்டும் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று அந்த கவர்மெண்ட் சஅத் அல் காமிதிட்ட சொன்னது. ஏன்னா அரபுகளை பொறுத்த கபீலாவா, கூட்டம் கூட்டமா, கோத்திரமாத்தான் இருப்பார். அவர் இருக்கக்கூடிய இடத்தில் கூட்டம் கூட்டமான ஒரு இடத்துல அவங்க இருந்துட்டாங்க, அந்த இடத்திலே தான் அவர் நீடிப்பதை விரும்புவார்கள். சஅத் அல் காமிதி தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்.
என்னுடைய உம்மா அப்பாவுக்கு நான் பணிவிடை செய்ய காரணத்திற்காக மக்காவினுடைய இமாமின் பொறுப்பை திரும்ப கொடுத்தவர்கள் சாதல் காமிதி. நமக்கான ஒரு மிகப்பெரிய படிப்பினை. நம்முடைய பெற்றோர்கள்ட்ட இடத்த கண்ணியமா இருந்தாதான் உலகத்துல கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் வைப்பான், தடம் புரளாத வாழ்க்கையை அல்லாஹ் வைப்பான். அவர்களின் உள்ளத்தில் கடுகளவு நம்மை குறித்த ஒரு 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 கவலையோ அல்லது நம்மை குறித்த ஒரு சங்கடமோ ஏற்படுத்தாத வகையில் நாம் இருக்க வேண்டும். காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சொர்க்கத்தினுடைய நெடுவாயில், அது மட்டுமில்லை சொர்க்கத்தின் சிறந்தவன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் தான். அவர்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உம்மா அப்பாவை பார்ப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கண்ணியமாக பேசுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. திருமணத்தோடு துண்டிப்பதல்ல, அவர்களுக்கு பணிவிடை செய்வதை பிரார்த்தனைகளை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் அந்த அருளை நாம் அனைவருக்கும் தருவாராக. அன்பிற்கினியவர்களே, 6வது வாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 5 வகுப்புகளாக இந்த ஹதீஸை பார்த்து வருகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் மஅஷல் பேசக்கூடிய வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஹ்ஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மதே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய கட்டளை. யா முஹம்மத் அத்கில் மின் உம்மத்திக் மன் லா ஹிசாப அலைஹி மினல் பாபில் ஐமன் மின் அப்வாபில் ஜன்னah. முஹம்மதே, உங்களுடைய சமூகத்தில் கேள்வி கணக்கு யாருக்கு கேள்வி கணக்கு இல்லையோ அவர்களை பாபுல் ஐமன் என்கிற வாசல் வழியாக நீங்கள் நுழைவிக்க செய்யுங்கள். பாபுல் ஐமன், இந்த வாசல் நுழையக்கூடிய மக்கள் யார்? மல்லா ஹிசாப அலைஹிம், அவர்கள் மீது எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாத மக்கள். கேள்வி கணக்கு கிடையாது அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வார்கள். ஒவ்வொருக்கு பின்னாலும் 70,000 மக்கள், இன்னும் அல்லாஹ் அருள் புரிந்த மக்கள், கூட்டம் கூட்டமாக கேள்வி கணக்கு இல்லாத மக்கள். அந்த பாபுல் ஐமனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை சொன்ன 6 வாசல்களை பார்த்திருக்கோம். பாபுல் ஐமனில் யார் நுழைவார்? யாருக்கு கேள்வி கணக்கு இல்லையோ அவர்கள் நுழையக்கூடிய மக்கள் பாபுல் ஐமன் என்கிற வாசல் வழியாக. 7வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாசல் இமாம் திர்மிதி அவர்கள் 3581வது இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹஸனுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைஸ் இப்னு சயீத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய தந்தையை குறித்து, அவருடைய தந்தை என்று சொல்லியிருக்காங்க. அவர் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தார்கள். என்னுடைய தந்தை ஒரு நாள் தொழுது கொண்டு முடித்ததற்கு பிறகு அமர்ந்திருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து தன்னுடைய காலால் அவரை தட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அலா ததுல்லுக அலா பாபின் மின் அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு கதவை குறித்து உனக்கு நான் சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு நான் சொர்க்கத்தில் கதவுகளில் ஒரு கதவை குறித்து உனக்கு சொல்லட்டுமா? குல்து பலா, சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அந்த கதவை குறித்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு உபாதாவுடைய தந்தை, அல்லாஹ்வின் தூதருக்கு பணிவிடை செய்தவர். அவர் தொழுது முடித்து அமர்ந்திருக்கும் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து தட்டிட்டு, உனக்கு நான் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசல்களில் ஒரு வாசலை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா, சொல்லி தரட்டுமா? பலா யா அல்லாஹ், சொல்லுங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், எந்த ஆற்றலும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர. இதுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அறிஞர்கள் இந்த வாசலை தான் பாபு திக்ர் என்பதாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வாசல் என்பதாக நமக்கு சொல்வார். قال بعض السلف او بعض الحكماء, சில அறிஞர்கள் இதனை பாபு திக்ர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அதிகமாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு திக்ர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதுபோல அறிஞர்கள் இது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அஸீம் அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹ் கஸீரா என்கிற திக்ர்கள் அனைத்துமே சொர்க்கத்தின் ஒரு வாய். அல்லாஹ் நினைவு கூற வேண்டும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அல்லாஹ் அறிவித்த பெயர்களை கொண்டு அல்லாஹ்வை
தஸ்பீஹ் செய்வது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து அல்லாஹ் நினைவு கூறுவது. எங்களோட உஸ்தாத் சொல்லுவார், நீங்க ஒரு வடை ஒரு பருப்பு வடை சாப்பிடும் பொழுது கூட இந்த பருப்பு வடை நம்முடைய கரத்தில் வருவதற்கு எவ்வளவு பெரிய செயல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். பூமியில் இருந்த தானியங்கள் விளைந்து அது ஒருவருடைய கரத்தில் வந்து அது தூய்மையாகி அது ஒரு கடைக்கு வந்து அதை இடிச்சு அதை வந்து மசாலா எல்லாம் போட்டு அதை எல்லாம் போட்டு எடுத்து தட்டி நமக்கு பிடிச்சி ஒரு வடையை கையில் தந்து அந்த கடையை பார்த்த உடனே யாருடைய ஞாபகம் வரணும்? அல்லாஹ்வுடைய ஞாபகம். இவ்வளவு பெரிய செயல்பாடுகளுக்கு ஒரு சின்ன வடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இதை போன்ற அல்லாஹ்வினுடைய அந்த குதிரத்துகள், அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய செயல்பாடுகள், இதை குறித்து அல்லாஹ் நினைவு. மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு அழகா அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு அழகா கண்ணை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் ஹார்ட்டை எவ்வளவு அழகா படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒன்று அல்லாஹ்வை திக்ர செய்வோம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று அல்லாஹ்வை அதிகம் புகழ வேண்டும். சில மக்கள்கள், அறிஞர்கள் வரலாற்றை பதிவு செய்வார்கள், எப்போதுமே நம்ம தொழுக முடிச்சுட்டு தான் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எல்லா இடத்துலையும் சுப்ஹானல்லாஹ், எது இடத்துலையும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ். இந்த போன்ற வார்த்தைகளை பிராக்டிஸ் பண்ணும். இந்த வார்த்தைகள் அனைத்துமே சகோதரர்களே அல்லாஹ்வினுடைய அருளில் எப்போதுமே நம்ம நிலைநிறுத்தி வைத்திருக்கும். அல்லாஹ்வுடைய அருளோட நம்மை வைத்திருக்கும். எந்த செயல்பாடுகளும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், எந்த விஷயமா இருக்கு இந்த திக்ரை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிற எல்லா செயல்பாடுகளையும் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்க. திக்ருகளை நம்முடைய நாவுகள் அதிகம் சொல்லக்கூடியதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாபு திக்ர், அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய ஒரு வாசல், சொர்க்கத்தில் ஒரு வாசல் உண்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எந்த ஆற்றலும் இந்த சக்தியும் இல்லை அல்லாஹ்வை கொண்டே தவிர என்கிற ஒரு சொர்க்கத்தின் வாசல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அவருடைய தந்தைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 8வது வாசல், இறுதியான வாசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லில் ஜன்னதி 8 அப்வாபின், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. 7 வாசல்கள் முகலகத், மூடப்பட்டிருக்கிறது. வபாபு மஃப்தூஹுன், ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. லி தௌபதி, தௌபாவுடைய வாசல். தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், சூரியன் உதிக்கும் வரை மணிப்புடைய சொர்க்க வாசல் என்பது திறந்தே இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இமாம் சுயூத்தி அவர்கள் இந்த செய்தியை சஹீஹுடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். இமாம் ஹாக்கிம் அவர்கள் 7671வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்ய, இமாம் தபரானி அவர்கள் அல் முஅஜம் அல் கபீரில் 10வது பாகம் 206வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அப்போ சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உண்டு, 7 அடைக்கப்பட்டிருக்கும். சொர்க்க வாசல் எப்போதுமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும். பின்னாடி எப்போல்லாம் திறக்கும் நான் சொல்றேன். ஒரே ஒரு வாசல் சூரியன் உதிக்கும் வரை திறக்கப்படும். அந்த வாசல் தான் தௌபாவுடைய வாசல். தௌபா, நம் தௌபாவோடு அதிகமாக நெருக்கமாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு மகத்தான வாசல் வழியாக நம்மை உணர்ச்சிவார். அல்லாஹ்ட்ட அதிகமாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அல்லாஹ்ட்ட அதிகமாக தௌபா. இந்த தௌபாவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? மா ஃபரக் பைன தௌபா வல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் என்பது பில்லிசானி, நாவிலிருந்து வருவது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்வது. இப்படி நாவால் ஒரு மனிதர் இஸ்திக்ஃபார் செய்த காலமெல்லாம் அவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்தும். நீங்க சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் என்பது அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ்ட்ட சில மக்கள் வருவார்கள், இமாம் அவர்கள் எங்களுக்கு வறுமையாக இருக்கிறது. அவர் சொல்வார், கும் இதுல உட்காருங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒருவர் என்னுடைய குழந்தை பாக்கியம் இல்லை, கும் இதுல உட்காருங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஹஸன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள்,
அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது மழையை பொழிவான். வயம்திதிக்கும் வம்வாலி வ பனீன், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்துவான். இன்னும் உங்களுக்கு கார்டன், நதிகளையும் தோட்டங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். நீங்கள் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அப்ப அல்லாஹ் அதிகமாக பாவம் மன்னித்தல். தௌபா, நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். வல்லாஹு யுஹிப்புல் தவ்வாபீன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதிலும் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், அஷ்ஷாபு அத்தாயிபு ஹபீபுல்லாஹ், பாவம் மன்னிப்பு தௌபா கேட்கக்கூடிய வாலிபரை அல்லாஹ் விரும்புகிறார். இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, தொடர்ச்சியாக தௌபா கேட்கக்கூடிய ஒரு வாலிபனை, மனம் திரும்பக்கூடிய வாலிபன், இந்த அடுத்த வாலிபன் சொன்னா 25 வயது இல்ல 40 வயது, தொடர்ச்சியாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய ஒரு வாலிபனை அல்லாஹ் விரும்புகிறார். இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், தலீலுல் ஈமான், ஈமானுடைய ஆதாரம் என்ன? ஒருத்தருடைய ஈமான் இருக்கிற ஆதாரம் என்ன தெரியுமா? தலீலுல் ஈமான். ஒருவர் ஒரு பாவத்தை செய்கிறார், செய்த காரணத்தால் உள்ளம் கவலைப்படுகிறது, கஷ்டப்படுறான், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், அதற்கு பகரமாக நன்மைகளை அதிகமாக செய்கிறார். அதற்கு பகரமாக நன்மை அதிகம் செய்கிறார். அந்த மனிதர் உண்மையான ஈமானை சுமந்திருக்கிறதாக இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள். அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபாக்களையும் இஸ்திக்ஃபாரையும் செய்து, இஸ்திக்ஃபார் நம்ம ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தும். தௌபா அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும். இன்னும் இந்த வாசல் வழியாக நுழைய செய்யலாம். அப்ப இந்த 8 வாசல்கள், இந்த 8 வாசல்களிலும் நான் நுழைய முடியுமா என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடியும். 8 வாசல் வழியாக அவருடைய பேர் வரும். விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம். இமாம் இப்னு மாஜா அவர் 470வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா செய்தியை அறிவிக்கின்றார்கள், மா மின் முஸ்லிம் யதவத்தஉ ஃபயுஹ்சினுல் உதுஅ, எந்த ஒரு முஸ்லிமான ஒரு முஸ்லிம் அழகிய முறையில் உது செய்கிறார், முழுமையாக அழகிய முறையில், ஃபயுஹ்சின் உது, உதுவில் அழகிய முழுமையாக, தன்னுடைய கரத்தை முழுமையாக பொறுமையாக, இந்த உதுல ரொம்ப முக்கியம் என்ன? பொறுமை. முழுமையாக அந்த உறுப்புகள் தண்ணீரால் சூழப்பட்டு விட்டதா என்று அவர் முழுமையாக அழகிய முறையில் செய்ததற்கு பிறகு ثم يقول أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله, உது முடித்ததற்கு பிறகு அவர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறார்கள். இல்லா ஃபுதிஹத் லஹு 8 அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படுகிறது. யதுகுலு மின் ஐஹா ஷாஅ, விரும்பிய வாசல் வழியாக அவர் நுழையட்டும். சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இதை ஒருவர் சொல்லிவிட்டால் சொர்க்கத்தில் 8 வாசல்களும் அவருக்காக திறக்கப்படுகிறது. அவர் விரும்பிய வாசல் நுழையட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது முதல். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இமாம் இப்னு மாஜா அவர்கள் 1604வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஸஹீஹ் உடைய தரத்திலே கொண்டு வருகிறார்கள். ஸமிஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், மா மின் முஸ்லிமின் யமூது லஹு ஸலாஸத்து மினல் வலதி, எந்த ஒரு முஸ்லீமுக்கு 3 குழந்தைகள் பிறந்து அந்த 3 குழந்தைகளும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறது. ஒரு முஸ்லீம் அவனுக்கு 3 குழந்தைகள், அந்த 3 குழந்தைகளும் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறதோ, அந்த குழந்தைகள் அனைவரும் சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக தன்னுடைய பெற்றோர்களை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்.
சுசுவாசம் சொல்கிறார். 3 குழந்தை மரணிக்கிறது பருவவடை அடைவதற்கு முன்பதாக. அந்த பெற்றோர் பொறுமை காக்குகிறார். இது அல்லாஹ்வுடைய விதி, இது அல்லாஹ்வுடைய கதா. இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்கிற இருந்தால் சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக அவருடைய குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை வரவேற்கிறதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெற்றோர்கள் விரும்பிய வாசல் வழியாக மின் ஐஹா ஷஅதஹல அவர்கள் நுழைவார்கள். அவர்கள் அந்த பெற்றோர்கள் விரும்பிய வாசல் வழியாக நுழைவார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் எல்லாம் வந்து யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஒரு டைம் கொஞ்சம் ஒதுக்கி எங்களுக்கு நீங்கள் கல்வியை கற்றுத்தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் ரசூலுல்லாஹ் பிரத்யேகம் யா ரசூலல்லாஹ் நீங்க ஆண்களோட அதிகமாக கற்றுக் கொடுக்கிறீர்கள் கல்வி, எங்களுக்கும் நீங்கள் நேரம் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் நேரம் கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3ஐயும் அல்லாஹ் கைப்பற்றினால், அந்த 3 குழந்தைகள் மரணித்தால், அவள் அதில் பொறுமையாக இருந்தால் அந்த 3 குழந்தைகளும் நரகத்தினுடைய திரையாக அந்த பெண்ணுக்கு மாறுகிறார்கள். 3 குழந்தை இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு, அந்த 3 குழந்தை மரணித்து விடுகிறது. இந்த பெண் பொறுமையாக இருந்தால் அந்த குழந்தைகள் அனைவருமே நரகத்தின் திரையாக தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடியதாக மாறுகிறது. ஒரு பெண்மணி கேட்டார்கள், காலத் இம்ரஅத்துன் வஸ்னா ரசூலுல்லாஹ் 2 குழந்தைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2ம் தான். 2 குழந்தைகளுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. 2 குழந்தை பிறந்து மூத்தாயி பொறுமையோடு இருந்தால் அந்த குழந்தைகள் நரகத்தின் திரையாக பெற்றோர்களுக்கு மாறுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த குழந்தைகள் வயதை அடையாமல் இருக்க வேண்டும், பருவ வயதை அடையாமல் இருக்க வேண்டும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 1249 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். 3 குழந்தைகள் மரணித்தால், நாம் பொறுமையோடு இருந்தால் அந்த குழந்தைகள் அனைவருமே சொர்க்கத்தில் 8 வாயில்களில் தன்னுடைய பெற்றோர்களை வரவேற்பதற்காக அல்லாஹ் நிறுத்துவார். அந்த பெற்றோர்கள் விரும்பிய வாசல் வழியாக நுழையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் 2 குழந்தையாக இருந்தால் சொன்னாங்க, 2 குழந்தையும் தான் நரகத்தின் திரையாக மாறுகிறார்கள். 1 குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கின்றார்கள். இமாம் அல்பானி அவர்கள் சில்சிலத்து ஸஹீஹாவில் 1408 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார். இதா மாத வலதுல் அப்த், ஒரு அடியானுடைய குழந்தை மரணித்து விட்டார். கால அல்லாஹு லி மலாயிகத்திஹி, மலக்குமார்களை அல்லாஹ்ட்ட மலக்குமார்கள் போவாங்கல்ல, ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குகள், மலக்கிட்ட அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானுடைய உயிரை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா? ஃபயக்கூலு நஅம் யா அல்லாஹ், ஆம், உங்களுடைய அடியானுடைய ஒரு குழந்தையை என்ன செய்திருக்கிறோம்? கைப்பற்றி இருக்கிறோம், உயிரை கைப்பற்றி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்கிறான், ஃபயக்கூலு, அவனுடைய ஈரக்குலை ஃபுஆத், அதையா நீங்கள் கைப்பற்றி வந்திருக்கிறீர்கள்? நஅம் யா அல்லாஹ், அதுதான் உண்மைதானே, குழந்தைகள் தான் ஃபுஆத், நம்முடைய இதயங்கள். அல்லாஹ் அப்படியே சொல்றான், அவனுடைய இதயத்தையா நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள்? நஅம் யா அல்லாஹ், அவனுடைய குழந்தை, ஒரு குழந்தை மரணித்து விட்டது, அவனுடைய ஃபுஆத் இதயத்தை தான் நாங்கள் கைப்பற்றி வந்திருக்கிறோம். அல்லாஹ் கேட்டான், மாதா கால அப்தி, என்னுடைய அடியான் என்ன சொன்னான்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அவன் நேசத்தோடு பாசத்தோடு பார்த்த அந்த ஒரு குழந்தையை கைப்பற்றி விட்டீர்கள். என் அடியான் என்ன சொன்னான்? ஃபயகூலூன, அவன் சொன்னான், ஹமீதக், உன்னை அல்லாஹ் புகழ்ந்தானே, அல்லாஹ் உன்னை அவன் புகழ்ந்தான். வஸ்தர்ஜஉ, இன்னும் உனக்பால் மீள்தானே அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்கிட்ட கேட்கிறான், உயிரை கைப்பற்றி வந்துட்டீங்க, என்னுடைய அடியான் என்ன நிலைமையில் இருக்கிறான்? ஹமீதக், அவர் உன்னை புகழ்ந்தானே அல்லாஹ். இன்னும் வஸ்தர்ஜஅ, உன்பால் மீள்தான். ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இப்னு லி அப்தி, என்னுடைய அடியானுக்காக நீங்கள் கெட்டுங்கள், பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீடை, ஃபஸம்முஹு, அதனுடைய பெயர் பைத்தல் ஹம்தி, புகழுக்குரிய வீடு. ஒரு குழந்தை சோதரர்களே,
மரணித்து விட்டது, பருவவடை அடைவதற்கு முன்பதாக. அந்த இடத்தில் ஒரு பெற்றோர் பொறுமை காக்கிறார். இது அல்லாஹுடைய விதி. இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுடைய விதியை ஒருவன் முழுமையாக புரிந்தால் அவன் கவலைப்படவே மாட்டான். இது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய ஏற்பாடு. அமானிதமாக அல்லாஹ் வழங்கினால் அல்லாஹ் எடுத்துக்கொண்டார் என்று பொறுமையாக அந்த இடத்தில் இருந்தால் அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு வீட்டை நீங்கள் கட்டுங்கள். அந்த வீட்டின் பெயர் பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு. சொர்க்கத்தில் 12 ரக்காத்துகள் 10 ரக்காத் தொழக்கூடியவருக்கு ஒரு வீடு உண்டு. அதே போல அந்த சோதனையில் பொறுமை காக்கக்கூடிய மக்கள், அது நடந்து முடிந்ததற்கு பிறகு அந்த அடியான் ஹம்தக், அல்லாஹ்வை அவர் ஹமீதக், அல்லாஹ்வை புகழ்ந்தார், அல்லாஹ்வின் மீழ்ந்தார். அவருக்காக அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் சொர்க்கத்தில் வீடு. 3 குழந்தை மரணித்தால் அந்த குழந்தைகள் சொர்க்கத்தின் 8 வாயிலில் நிற்பார்கள். பெற்றோர்கள் விரும்பிய வாயில் வழியாக நுழையலாம். 2 குழந்தைகள் இருந்தால் நரகத்தின் திரையாக அந்த குழந்தைகள் மாறுகிறார்கள். 3வது குழந்தையாக இருந்தால் அவர் பொறுமை காத்தால் பைத்துல் ஹம்த், சொர்க்கத்தில் ஒரு சிறந்த வீடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்குகிறான். இந்த கண்ணியம் ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி பொறுமை காத்தால் அல்லாஹ் அதை வழங்குவான். 3வதாக இமாம் அஹ்மத் அவர்கள் 1664 செய்தியை பதிவு செய்ய அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கான கண்ணியம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதா சல்லத் இம்ரஅத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 வேளை தொழுகை தொழுகிறாக, வசாமத் ஷஹரஹா, ரமதானுடைய மாதத்தின் நோன்பு நோக்கிறாக, வஹஃபிலத் ஃபஜ்ஹா, தன்னுடைய கற்பை பாதுகாக்கிறார்கள், வஅதஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறார்கள், கீல லஹா இத்குலில் ஜன்னah, அவருக்கு சொல்லப்படும் சொர்க்கத்தினுடைய வாயிலுக்குள்ளதாக நுழைந்து கொள், மின் ஐயு அப்வாபில் ஜன்னah ஷி'த, எந்த வாசலில் நீ விரும்புகிறாயோ அந்த வாசல் வழியாக நுழைந்து கொள். சொர்க்கத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் 4 விஷயம்தான். 5 வக்து தொழுகைகளை சரியாக தொழ வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஹுஷூஓடி நோன்புகளை நோக்க வேண்டும். 3வது தன்னுடைய கற்பை பாதுகாக்கும். 4வது தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அவருக்கு சொல்லப்படும் எந்த சொர்க்கத்தில் உள்ளதாகவும் நுழைந்து கொள், எந்த வாசல் விரும்புகிறாய் அந்த வாசல் வழியாக நுழைந்து என்பதாக அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும். அன்பிக்கே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சொர்க்கத்தின் வாயில் கொண்டு இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அதனை பார்ப்போம். எப்போ போனால் சொர்க்க வாசல் திறந்திருக்கும் என்பதை, யார் வந்தால் சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்பதை, யார் வந்து திறக்கப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தால் தான் 8 வாசல்களும் துறக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த கண்ணியத்தை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறான். அன்பிற்கினியவர்களை, இந்த 8 வாசலும் அறிஞர்கள் ஹதீஸ்களை ஆய்வு செய்து நமக்கு சொல்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவுகளில் வந்த இந்த அழகிய ஹதீஸை கொண்டு தொகுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் 8 வாசல்களை வைத்திருக்கிறான். அந்த வாசல்களின் விசாலம் என்பது மக்காவுக்கும் புஸ்ராவுக்கும் இடையிற்பட்ட இடம், சிரியாவுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட தூரம் 800 மைல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் அதனுடைய தூரம் 40 சனா, 40 ஆண்டுகள். அதனுடைய அந்த பயணியுடைய தூரம் அந்த வாயில் இருக்கும். அதனுடைய பெயர்கள் பாபு ஸலா, தொழுகையின் வாசல், பாபுல் ஜிஹாத், ஜிஹாதுடைய வாசல், பாபுல் ரய்யான், ரய்யாவுடைய வாசல், பாபு சதகா, சதகாவுடைய வாசல், பாபு பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுடைய வாசல், பாபுல் ஐமன், பாபுல் ஐமன் என்கிற வாசல் 7வது, பாபு திக்ர், திக்ருடைய வாசல் 8வது, பாபு தௌபா. இந்த 8 வாசல்கள், இந்த 8 வாசல் வழியாக யாருடைய பெயர்களை அழைக்கும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னார்கள்? முதலாவது மனிதர் யார்? வுது செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று யார் மனிதர் சொல்கிறாரோ அவர் சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக அவருடைய பெயர் அழைக்கப்படும், விரும்பிய வாசல் வழியாக அவர் செல்லலாம். 2வது, யாருக்கு 3 குழந்தைகள் பிறந்து அது பருவ வயது அடைவதற்கு முன்பதாக மரணிக்கிறதோ அவருடைய குழந்தைகள் சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக அவருக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். விரும்பிய வாசல் வழியாக அவர் இந்த பெற்றோர்கள் நுழைவார்கள். 3வது, ஒரு பெண் 5 வேளை தொழுகை, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு, தன்னுடைய கற்பை பாதுகாப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவது ரொம்ப முக்கியம். இந்த 4 ஆண்கள் கணக்கு கொடுக்கணும்.
விசாரணை மிக கடுமையாக இருக்கும். இது சம்பாதித்து கணக்கு கொடுக்கணும், அந்த பொருளாதாரம் எப்படி வந்து கணக்கு. ஆனால் பெண்கள் மாஷாஅல்லாஹ் 4 விஷயம் கரெக்டாக இருந்தால், இந்த 4 விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருந்தால் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் அவங்களாம் அவ்வளோ கணக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இந்த 4 விஷயத்தை கரெக்டாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறாங்க, அவ்வளோ அவங்க போகலாம், ஈஸி. அதே போல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்களை தான் அதிகமாக நரகத்தையும் பார்க்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னுடைய கணவனுடைய பேச்சு கட்டுப்படுவது, இன்னும் நம்முடைய கற்பை பாதுகாப்பது, இன்னும் ரமலானுடைய மாதத்தில் நமீமா இல்லாமல் கோல் பேசாமல் நோன்புகளை நோற்பது, ஹுஷூஆக தொழுவது ஒரு சிறந்த ஒரு கண்ணியத்தை பெண்களுக்கு, முஃமினான பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அந்தஸ்தை வழங்குவான். இல்லாமல் அல்லாஹ் இந்த கல்வியை பலனுள்ள கல்வியாக நாம் அனைவருக்கும் ஆக்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் எல்லாமல்ல அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பெற்றோர்களை அல்லாஹ் ஆக்கில் புரிவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியவான்களோடு நாம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த சொர்க்கத்தின் வாசல் எப்பொழுதெல்லாம் திறக்கப்படும் என்பதையும், யார் வந்தால் சொர்க்க வாசல் திறக்கப்படும் என்பதையும், அஸ்ஹாபுல் யமீன் என்கிற வலதுபுற வாசல், வலது பக்க கூட்டத்தார்கள் யார், சொர்க்கவாதிகளில் அவர்கள் யார் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாடினால் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் அந்த அருளை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் இந்த உரையை ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.